ஃபௌசி பிளாக்கி ஸ்டார் கல்யாணம் நினைச்சா உடனே நடந்துருமா? ஏன்பா அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாமேப்பா அப்படிதான் சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஷோ அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? எங்களுக்கு தெரியல. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இந்த பிள்ளைய மருமகளா வந்தா நல்லா இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீங்க சமையல் பண்ணிட்டு இருந்தீங்களா சேர்ந்து அப்ப நம்ம 2 பேரும் பேருன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லணும்? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அப்பல்லோ பன்னீர். அப்பல்லோ பன்னீர் இருக்கு. கோயில்ல எல்லாம் பன்னீர் தொளிப்பாங்கல்ல, அது இப்பவே கண்ண கட்டுது. நார்மலா இந்த வத்தல் தூள் போட்டாலே கலர் வரும்ல? அது காரம் தான் வரும். ஏய் கலர் தான் வரும். கலர் வரும், ஆனா இது வந்து அந்த ஆத்தென்டிக் ரெட் கலர் வரும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிங்கிள் பசங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க ஷோ பாக்குறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. நான் பாக்குறேனே, ரெகுலரா பாப்பேன். சரி, லாஸ்ட் எபிசோட்ல நான் என்ன பண்ணேன்? ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியல. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஷோ? குஷி படம் பாத்தீங்களா? மும்தாஜ் மேம் வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? கண்ண மூடிட்டீங்களா? உருகாதா இது? உருகாது. நீங்க பட்டர்னு எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? பட்டர்னா என்னது, பன்னீர்னா என்னது? ஒரு மேரேஜ் சீக்வென்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங் ஷூட் மாதிரி we are planning மேம். பிளாக்கி ஸ்டார் அவங்கள்ட்ட பேசிருந்தேன். எனக்கு செட் ஆகாதுங்க. இப்ப ரீசெண்டா வந்து இவர் டாட்டூலாம் வர போட்டாரு, ராகவேந்திர பிரணிகா. சோ அதெல்லாம் பாக்குறப்ப வந்து எப்படி ரியல் இல்லன்னு எப்படி நம்பர்? அந்த ஷோவை பத்தியே உங்களுக்கு ஐடியாவே இல்ல. நீங்க என்னத்தையும் ஒரு நாடகம் பாக்குற மாதிரி ஏங்க பாக்குறீங்க. நாங்க பொதுமக்கள், எங்களுக்கு புரியாது இல்ல. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா அதுக்கு நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன்ஸ், where world class education in an affordable price. Admissions நடைபெறுகிறது. Let's cook together. கலாட்டா வியூவர்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கி ஸ்டார் சுரேஷோட இருக்கும். ஸோ இவரோட நம்ம நிறைய விதமான இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து ரொம்ப புது விதமான ஒரு இன்டர்வியூ. ஏன்னா குக் பண்ணிக்கிட்டே வந்து நாங்கள் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக வந்து அவங்க கமெண்ட் பாக்ஸ் எப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க, அண்ணா வேற மாதிரி கிச்சனை மாற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு வெஸ்டர்னிஷாக ஒரு மாடர்ன் கிச்சனில் வந்து நம்ம இன்னைக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் ஷோ. கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த கிச்சனில் நான் எப்படி சமைக்க போறேன், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறேங்கிறது எல்லாம் தெரியல. எல்லாம் நம்ம கற்றுக்கலாம். எனக்கும் தெரியாது இதெல்லாம் எப்படி ஆன் பண்ணுன்னு. ஆன் பண்ணுறதுன்னு சொல்லலை. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் வந்து ஒரு மிளகா படியோ ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா சும்மா அப்படி போட்டுட்டு அப்பாருன்னு ஒரு தொடை. எப்படி போட்டு துடைக்க கொஞ்சம் அப்படியே ஸ்டைலா மாடர்னா அப்படி குக் பண்ண போறோம். ஓகே, சோ எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ வாட்சிங் ஒரு வாட்ச காணுமே. இன்னைக்கு ரொம்ப அவசரத்துல அப்படி வந்தது. அப்புறம் இன்னொன்று அந்த பச்சை கலர் வாட்ச் வந்து கொஞ்சம் அத்து போச்சு, அதான் அதனால மிஸ்ஸிங்கா? அதனால மிஸ். நான் கூட வந்துட்டு நீங்க அந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் பண்ண மாட்டீங்களோ, ஃபாலோ பண்ண மாட்டீங்களோ? எப்பவுமே நம்மளோட அடையாளத்தை நம்ம மறக்க கூடாது. எப்ப எப்படி படத்துல நடிக்க போனாலுமே 2 வாட்ச் தான். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு குக் பண்ணிட்டே வந்து ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு? எனக்கு எக்ஸைட்டடாலாம் இல்லை. இது எப்படி நான் என்னங்க ஒரு அப்படி சொல்றப்ப ஆமா எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு அப்படிதான் பட்டன் பொசுக்குன்னு இப்படி உண்மையை சொல்லிட்டீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் அதான் சொல்லலை. அது இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோங்கிற ஒரு நர்வஸ் தான் இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுவும் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கே புதுசா இருக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பக்கா நீட்டாவா இருக்கு. இப்படி நம்ம கிச்சன் இருக்கவே இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதான். ஓகே, சோ வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அப்பல்லோ பன்னீர். அப்பல்லோ பன்னீர் ஹாஸ்பிடல் மெடிக்கல் கேள்விப்பட்டிருக்கேன். அதானே அப்பல்லோ பன்னீர். அதுதான் ஒரு புதுவிதமான ஒரு டிஷ். இந்த டிஷ் வந்து என்னன்னா இந்தோ சைனீஸ். அது ஏற்கனவே தண்ணிக்குள்ள போட்ட உடனே உருகிருமே. சாரி, எண்ணெய்க்குள்ள போட்ட உடனே உருகலாம். உருகாது. உண்மையாவா? உண்மையாதான். அப்படி உருகுச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போறோம். ஏதோ கிண்டி எடுத்து கொடுத்துற வேண்டியது. ஆமா, என்னனாலும். ஓகே, இப்போ வந்து நான் ஒண்ணொண்ணா சொல்ல நீங்க பண்ண போறீங்க. நான் என்ன பண்ணனும்? ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அநியாயமா இல்லையா? இதெல்லாம் நான் அப்படியே பண்ணிட்டு சார் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். சரி, ஓகே. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். பன்னீர் இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பன்னீர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க நிறைய. அது மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டர்டான இடங்களே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் பன்னீர்னா எதை சாப்பிடுவாங்க? கோயில்ல எல்லாம் பன்னீர் தொளிப்பாங்கல்ல, அது அவர் கல்யாண வீட்டுல வந்து பன்னீர் தொளிப்பாங்கல்ல, பன்னீரை எப்படி சாப்பிடுவாங்க அப்படி யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒருத்தங்க பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போகும்போது தான் பன்னீர் பட்டர் மசாலா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். அப்பதான் பன்னீர்னாலே இது தாங்கிறது தெரியும். இத்தனைக்கு நான் பயாலஜி டீச்சர்.
பயாலஜி டீச்சர் உங்க ஸ்டூடெண்ட் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதான் தெரியல, ஏதோ நினைச்சிட்டு போறான் விடுங்க. எப்ப ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டீங்க பன்னீர்? இல்ல, என்னோட வெல்விஷர் ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போகும்போது பன்னீர் பட்டர் மசாலா அப்பதான் வந்து அப்பதான் அதை சாப்பிட்டேன். ட்ரை பண்ணீங்க. ஓகே, ஆமா. இன்னைக்கு வந்து அதே பன்னீரை நீங்க குக் பண்ண போறீங்க. ஓகே, சாப்பிட்டுட்டு நீங்க இருந்தா சரிதான். அதெல்லாம் இருப்போம், அந்த மனதைரியம் எனக்கு இருக்கு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். பன்னீர் இருக்கு, அப்புறம் வந்து சில்லி பவுடர், ஒன்னு வந்து காஷ்மீரி பவுடர் தெரியும்ல நீங்க, கலருக்கு போடுறது வத்தல் தூள். வத்தல் தூள் 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து காரத்துக்கு, ஒன்னு வந்து கலருக்கு. இதே கலரா தானே இருக்கு, இருந்தாலும் போடணும். இதனால இன்னும் கொஞ்சம் அந்த ரெட் கலர்ல இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த நார்மலா மாதிரி இந்த வத்தல் தூள் போட்டாலே கலர் வரும்ல? அது காரம் தான் வரும். ஏய், கலர் தான் வரும். கலர் வரும், ஆனா இது வந்து அந்த ஆத்தென்டிக் ரெட் கலர் வரும். சோ அதுக்காக சரி சரி. ஏதோ எனக்கே கொஞ்சம் நாளா தெரியும் சமையல். நானே ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கார்ன்ஃப்ளவர், மீன் சோளப்பொடி, என்ன சொல்றீங்க, சோள மாவு, மைதா மாவு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை கட் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம வெறும் குக்கிங் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிங்கிள் பசங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்க பிஃபோர் சிங்கிள் பசங்க, ஆஃப்டர் சிங்கிள் பசங்க எப்படி வந்து உங்களை ட்ரீட் பண்றாங்க? பாக்குறீங்களா இல்லையா ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. நான் பாக்குறேனே, ரெகுலரா பாப்பேன். சரி, லாஸ்ட் எபிசோட்ல நான் என்ன பண்ணேன்? லாஸ்ட் எபிசோட் வந்து என்னன்னா இந்த ப்ரொபோசல் எபிசோட். ஒருத்தர் என்னென்ன மாதிரி கிரியேட்டிவா ப்ரொபோஸ் பண்றாங்க, அதுதான். நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. சும்மா அடிச்சு விட்டுறது. அந்த மேல பறந்தீங்களே. ஏய், மேல பறந்தது ஃபர்ஸ்ட் எபிசோட். கவிதையே தெரியுமா? இல்ல ஒரு செட்டப் மாதிரி உட்கார வச்சு மேல கூட்டிட்டு போனீங்கல்ல, மேல கூட்டிட்டு போய் அங்க ப்ரோபோஸ் பண்ணது. இல்ல பார்த்தேன். சும்மா அடிச்சு விடுறீங்களா? இல்ல பார்த்தேன். எப்படி இப்ப ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? ரொம்ப சூப்பர். நீங்களே பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? அதனால சூப்பர். அதனால தான் இந்த கேள்வி கேட்டீங்களோ? இல்ல, இப்ப முன்னாடிலாம் ஒண்ணு இருக்கும்ல, உங்களை வந்து இப்ப இன்ஃப்ளூயன்சரா உங்களை மக்கள் பார்த்ததோ, அதுல வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கும். ஒரு சில பேர் கலாய்க்க செய்வாங்க, ஒரு சில பேர் பாராட்ட செய்வாங்க. இப்போ வந்து ஒரு மதிப்பாவே உங்களுக்கு ஒரு அதிகமா இருக்குல்ல, ரெஸ்பெக்ட், அது எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சந்தோஷமா இல்லாம இருக்கும்? மரியாதை கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சோ நல்ல சந்தோஷமா. ஓகே, இல்ல எப்படிலாம் வந்து இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறேன்? இப்போ நீங்க ஊருக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு கோவிலுக்கு திருவிழாக்கு போறீங்க, அப்பல எப்படி மக்கள் உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? பிளாக் ஸ்டார் தான் கூப்பிட்டே இருப்பாங்க, ஜாலியா இருக்கும். அப்புறம் என்னோட ரொம்ப சௌரியமா இருக்கும். நான் மோஸ்ட்லி இன்னொன்னு சொல்ல போனா, எங்க திருவிழா கிடைக்கும், திருவிழா கொடுத்துக்கலாம் போனோம்னா அங்க மோர் கொடுத்தா அங்க போய் நுழைஞ்சிருவேன். கப்ல மோர் வாங்கி குடிக்கிறது, சோறு வாங்கி தந்துறது. நமக்கு ஃபர்ஸ்ட் சோறு தான் முக்கியம். கண்டிப்பா திருவிழாக்கு போனோம்னா நம்ம அங்க அதெல்லாம் பாக்குறது கிடையாது. அவங்க கூப்பிட்டே இருப்பாங்க. கூட்டமா இருந்தா கூட நம்ம போய் அக்கா கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லி, நீங்களா அண்ணே நீங்க நான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்துருவாங்க. சோ அது ஜாலியா இருக்கு. ஓகே, எங்க போனாலும் சோறு தான். இப்போ வந்து இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாதிரி மிக்ஸ்டான ரிவ்யூஸா இருக்கு இந்த ஷோக்கு. நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்க, நிறைய பேர் வந்து இது ஃபேமிலிலாம் பார்க்க முடியல, என்ன இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஷோவை? அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து குஷி படம் பாத்தீங்களா? பார்க்கலையா? பார்த்திருக்கேன். அந்த ஒரு மும்தாஜ் மேம் வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? கண்ண மூடிட்டீங்களா? பார்த்தோம். பாத்தீங்க தானே? சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அதை ரசிச்சாங்க தானே? அப்புறம் என்ன, அந்த மாதிரி இது ஒரு ஷோ. அப்படி இது ஒரு ஷோ, அவ்வளவுதான். ஒரு ஆக்ட் லைக். ஓகே, அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து உங்க ஃபேமிலியாவே வந்து பயங்கரமா உங்களை நினைச்சு பெருமைப்பட்டாங்க இந்த ஷோல. நீங்க வந்து நடுவில் ஒரு ஃபேமிலி ரவுண்ட் உங்க ஃபேமிலி வந்திருப்பாங்க. அப்போ வந்து அண்ணாலாம் சொல்லியிருப்பாங்க, நான் தான் வாட்ச் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ நானே அவனுக்கு வாட்ச் கட்டிவிடுறாங்க. ஸோ ஃபேமிலியா உங்களுக்கு எவ்வளவு மாறி இருக்கு இந்த ஷோ? இல்ல, அது ரொம்ப வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப பீக் லெவல். நம்ம வந்து எதுக்குமே உதவாது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி இப்படிலாம் நினைச்சவங்களுக்கு மத்தியில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணல. இப்போ நம்மளுக்கு டான்ஸ் ஆடுறது கரெக்டா ஆட வராது, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடுவோம். அது அப்புறம் வந்து டீச் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்க வீட்டில் நடக்கக்கூடிய சமையல் விஷயங்களா இருக்கட்டும், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நம்ம அதுக்காக ஸ்பெஷலா என்ன பண்ணல, நம்மள க்ரூம் பண்ணிக்கல, நம்ம வந்து மெனக்கடல. நம்ம கிட்ட என்ன இருக்கு அது அப்படியே இது பண்ணி அதுவும் மக்கள் வந்து நம்மள என்ன பண்ணிக்கிட்டாங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, ஃபைனலாக வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹாப்பி. ஓகே, அடுத்து வந்து நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே பேசலாம். இது எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள போடுங்க. இதுக்குள்ளேயா? உருகாதா? இது உருகாது. நீங்க பட்டர்னு எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? இது பன்னீர். பட்டர்னா என்னது, பன்னீர்னா என்னது? பால் கட்டி, பாலை வந்து கொதிக்க வச்சு பாலாடை கட்டியா? பாலாடை கட்டி மாதிரி.
ஓகே இப்போ கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. பன்னீர் வேற, வெண்ணெய் வேற. வெண்ணெய் வேற. ஓகே ஓகே சூப்பர். அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். சோள மாவு. சோள மாவு எல்லாருக்கும் புரியணும்ல, எல்லாருக்கும் சோள மாவு 2 போதுமா? ஸ்பூன். இன்னொரு ஸ்பூன். போட்டாச்சு. அடுத்து வந்து மைதா மாவு 1 ஸ்பூன். போதுமா? போதும். போட்டாச்சு. அடுத்து வந்து சில்லி பவுடர். ஏப்பா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கரண்டியா? சரி இதுக்கு 2 எல்லாரும் கையால எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட வேண்டியதுதானே? நம்ம என்ன சொன்னேன், இது வந்து மாடுலர் கிச்சன், நம்ம ஸ்டைலா நம்ம ஸ்டைலா இருக்கணும். ஓகே. அதுக்கு ஏத்த மாதிரி அப்ப டெய்லி ஒரு 100 ஸ்பூன் வாங்கணும் மாடுலர் கிச்சனுக்கு. பட்ஜெட் எகிரும். போதுமா? போடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு. நோ. இது ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே. அடுத்து இதுக்கு வேற ஸ்பூன் தான் எடுக்கணும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. அது ஒரு கமெண்ட்ஸ்ல வரும் பார்த்திருக்கீங்களா? சமையல் சேனல்ல எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது தேவையான அளவு தான். எது அது நம்மளே நம்ம பாத்துக்கீங்களா? இல்ல இது வந்து நார்மலா வந்து நான் சோஷியல் மீடியால இங்க இருக்கிறதுனால சாப்பாடு வீடியோ எல்லாம் போடுற பெரிய பெரிய சேனல்ஸ் நிறைய பார்த்திருக்கேன். அதுல சொல்லுவாங்க தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு கடுகு. அந்த தேவையான அளவு என்னது? அதை யார் சொல்லுவா? அது யார் சொல்லுவா? சரி நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. ஓகேவா? 1/4 ஸ்பூன். அப்படி கரெக்ட்டா சொல்லுங்க. கரெக்ட்டா. ஆமா கரெக்ட்டா. இந்த ரெசிபியை பார்த்து நாளைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ண போறாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். அது நான் பண்றேன்னு தெரிஞ்சு சமையல் பண்ணவே மாட்டாங்க. ஓகே. அடுத்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன்னா இந்த அளவு தானே? ஓகே ஓகே முடிஞ்சு போச்சு. இப்ப போடுறதெல்லாம் போட்டாச்சா? அடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி. எவ்வளவு அழகா இருக்கா? அது அழகா இருக்கதை விட எப்படி பார்த்துட்டு எப்படி பாருங்க, சொம்ப கமத்தி வச்சிருக்கு. அதுக்கு மேல ஒரு டம்ளர் வச்சு நான் அப்புறம் டம்ளர் இருக்கு, தண்ணி எங்க இருக்குன்னு நான் பார்த்தேன், சொம்ப கமத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அழகான ஒரு வெசல். ஓகே. இது கொஞ்சமா இதுல ஊத்தி விட்டுங்க. நான் ஊத்துறேன், நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. பஜ்ஜி மாவு பசஞ்ச மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொன்ன, இந்தோ சைனீஸ் டிஷ். அந்த அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பஜ்ஜி மாவு. நீங்க அவர் கமெண்ட்ல எல்லாம் கீழே கேட்க மாட்டாங்க, பஜ்ஜி எடை செஞ்சுட்டு இருக்கீங்க 2 பேரும். சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ கமெண்ட் வரும், அதான் கலக்கிறது இவ்வளோ கரண்டி வச்சிருக்கீங்களே, கலக்கிறதுக்கு ஒன்று வைக்க வேண்டியதுதானே, கையை விட்டு கலக்குறீங்கன்னு வரும். அது கை பக்குவம் வரதுக்காக கையில். இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதில் வந்து ஒரு பயாலஜி இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே நல்லா விரசி சாப்பிடணும். விரசினா என்னது? விரசினா சொன்னீங்க இப்போ நல்லா சொல்லுங்க. தெரியல விட்டுருங்க. நான் தப்பா சொல்லி அசிங்கப்பட இல்லை விரசி மீன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறது. ஓகே. அதை தான் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து விரசி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி விரசும் போது நம்மளோட கையில் வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அம்மா எல்லாம் விரசி தருவாங்க, அதாவது மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா விரசி சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வருஷம் அது வருமா? வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 வாட்டி என்ன பண்ணுவோம், கையை அங்கே கழுவிட்டு எடுத்துகிட்டு சோப் போட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை வரசுவோம். அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கையில் வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இருக்கும். ப்ரோபயாட்டிக்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா இது கூட என்ன ஆட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த சாப்பாட்டுக்கு இந்த ஃபுட்டு டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? டேஸ்ட்டாகவே இருக்காது. ஆனால் கையால் விரசி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். காரணம் அதுதான். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய இருக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து நாகரிகங்கிற பேரில் என்ன பண்ணிட்டோம், ஸ்பூனில் சாப்பிட்றோம். ஸ்பூனில் சாப்பிட்டு டைமை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்து காட்டுறோம். ஓகே போதுமா? அடுத்து வந்து எல்லா பன்னீரையும் உள்ள போடுங்க. இப்படியா? ஆமா, நீங்க சொல்லுங்க. விரசி எப்படி விரசி சொல்லலாம், இல்லைன்னா பெசஞ்சு சொல்லலாம். பெசஞ்சு வச்சிடணும். எப்படியோ தெரியுது உங்களுக்கு, கழுவி ஊத்த போறாங்க கமெண்ட். ஏன் கையால நான் விரசிட்டு அப்படி சொல்றேன்? அதெல்லாம் ஏதோ இந்த பெரிய உலகமகா குத்த மாதிரி இப்போ வருவாங்க பாருங்க கமெண்ட்ஸ்ல. ஏன்டா நீ இவ்வளவு பெரிய மாடலர் கிச்சன் போய் நீ திருந்தலன்னு கேட்பாங்க. சரி, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரப்போ நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்களா? ஜாலியா இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட் போட்டு நம்ம வீடியோ பார்த்து, ஏன்னா ஃபுல்லா பார்த்தாதான் அவங்க என்ன பண்றாங்க. அவங்க ஒவ்வொன்றும் பார்க்க நம்மளுக்கு வியூஸ் தான். நம்மளுக்காக அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னும் தாண்டி கமெண்ட்ஸ் போடுறதுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டைம் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்மளோட growth-க்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நம்மள கிண்டல் பண்றதோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாலும் உங்களுக்கு கோவம் வராதா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நிறைய கோபம்லாம் வரும். நார்மலா நம்ம வந்து ஒரு புது ஃபீல்டுக்குள்ள வரும். உங்களுக்கே அப்படித்தானே? நீங்க இந்த ஃபீல்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு வந்திருக்க மாட்டீங்க, கொஞ்சம் தான் கத்துருப்பீங்க. அப்போ உங்களை ஆர்கனைஸ் பண்ணவங்க திட்டுவாங்க, ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வரும்?
ஆமா. ரியாக்ட் பண்ணுவோம் தானே. ம். நம்ம ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் ஆச்சு இப்போ ம். இது தானே ரியாலிட்டி அப்படிங்கிற என்னன்னு புரிஞ்சிரும். ரியாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆனா இங்க என்னன்னா அந்த ரியாலிட்டி புரியாத வரைக்கும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ள கோவப்பட்டு அதுக்குள்ள கோவப்பட்டு அதுக்கு ஒரு பெருசா ரியாக்ட் பண்ணி ம். அப்படி. ஆனா அது இப்ப நம்மளுக்கு பழகிருச்சு. ஓகே சரி, நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணவே இல்லை. லைட்டா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க பண்ணுங்க. அதுக்கு ஸ்பூனா சரி, அப்புறம் ஏதாவது திட்டிட்டு போறாங்க என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே தானா? கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா ஓகே, நல்லா வந்துரும் எனக்கு லைட்டா ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா? ஓகே சரி, நல்லா இருக்கு. ஆனா இத வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடணும், மேரினேட் பண்ணி சரி, வச்சிருக்கோம். கைகள்ட்ட வந்துருக்கா? Okay, அப்படியே அதுக்குள்ள போய் கை பார்த்துட்டு விட்டு வந்துருங்க. ஆமா ஓகேனா, இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. என்ன ஒரு பண்ணியாச்சு? மேரினேட் ஊற வச்சிருக்கோம். ஓகே ஓகே. பாக்குற ஆடியன்ஸ் இங்கிலீஷ்ல மட்டுமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஓரளவுக்கு புரியும் எப்படி மேரினேட்லாம். புரியும்? சரி எனக்கே புரியாது. சரி ஓகே, ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சு அப்படி சொல்லுங்க. ஓகே, நீங்க ஃபுல்லா தமிழ்ல தான பேச போறேன். தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, சரி. தமிழ்லயே பேசுங்க சரி, எல்லாம். ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகணும். ஓகே. அதுக்குள்ள வந்து இந்த அடுப்பையும் பத்த வச்சிடணும் சைடுல. அதுக்கு என்ன அப்பதான் வந்து காயணும். ஓகேவா? அடுப்பை பத்த வைங்க. இதுக்கு நான் ஒரு மட்டை ஒரு குழம்பு வச்சு பத்த வச்சா அது போக்குல பத்திட்டு கிடக்கும். அண்ணா அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இங்க இல்ல. இங்க வந்து ஏதாவது கொண்டு வந்து வச்சு நம்மள அடிச்சிருவாங்க, வெளியே போங்கன்றாங்க. சரி, வந்து இப்போ என்னன்னா, இது வந்து நீங்க உங்களோட சேனலுக்கு இப்போ வந்து இந்த குக்கிங் ஷோ பண்றீங்கன்னா என்னெல்லாம் பண்ணி இந்த ஷோ ஹிட் ஆக்குவீங்க? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவேன், தூக்கி தூர தள்ளிடுவேன். அப்புறம் எப்படி சமைக்கிறது? அது அங்கங்க இருக்கும், எல்லாத்தையும் கடற்கடன்னு எடுத்து எடுத்து போட வேண்டியதுதான். கையில 1000 ஸ்பூனு, இந்த 500 பவுலு இதெல்லாம் வேண்டாம். சரி, அங்கங்க இருந்து இருக்கும், டப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து ஒரு குத்து வள்ளி போடணும். ஒரு டப் டப்னு போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். அடுத்து இப்ப வேற ஏதாச்சும் இப்போ ஒரு கிமிக்கா பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபன்னா பண்ணணும், இந்த ஷோ வந்து ரீல் பயங்கரமா ஒரு கிமிக்கா 2 மில்லியன் போகணும்னா இதுல யாரு? ஆமாங்க, உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது வந்து திண்டு தானே, ஆமா அடுப்பு இந்தா இருக்கு. ஓகேவா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அடுப்புக்கு மேலே ஏறி உட்காராதீங்க, கால் வைக்காதீங்க. நம்ம அதுக்கு பக்கத்துல அதுக்கு மேல வச்சாதான் என்னது, அது மேல கால் வைக்கிற மாதிரி கால் வைக்கிற மாதிரி. இப்ப நம்ம எங்க இருக்கோம், திண்டுல தானே இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவேன். இப்ப எப்படி அங்க உட்கார்ந்துட்டு இப்படி சமைக்கலாம் இருக்குமே, கொடுங்க நம்ம சமைக்கலாம். நிஜமா சொல்றேன், நல்லா இருக்கும். சரி, நீங்க வந்து நிறைய இந்த தத்துவம் எல்லாம் சொல்வீங்கல்ல, இந்த வாழ்க்கை தத்துவம். இப்ப ஏதாவது ஒரு பொருளை பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு தத்துவம் சொல்றது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவீங்க. நான் பயாலஜி தான் சொல்லிட்டு தெரியும், நான் எங்க தத்துவம். பயாலஜினா நாங்க அதுக்கேத்த மாதிரி திங்ஸ் வச்சிருக்கோம், தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்கு. சரி, இதோட பொட்டானிக்கல் நேம் சொல்லுங்க. நீங்க எனக்கு இப்ப டீச்சரா இல்ல வந்து நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்? நான் இப்போ வந்து டீச்சர், அப்புறம் குக்கு. சொல்லுங்க. பொட்டானிக்கல் நேம்லாம் தெரியாது, டொமேட்டோ தான் இங்கிலீஷ்ல தான் தெரியும். சரி, தமிழ்ல தக்காளி பழம். சரி, சொலானம் லைகோபெர்சிகம். சொலானம் லைகோபெர்சிகம். சொலானம் லைகோபெர்சிகம். ஓகே, ரெண்டு தடவை சொல்லுங்க. என்னங்க இது, எனக்கு டாஸ்காங்க இது. நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர் ஆகும். ஓகே, சொலானம் லைகோபெர்சிகம். சொலானம் லைகோபெர்சிகம். சொலானம் சரி, இதுல என்ன லைகோபெர்சிகம். ஆசிட் இருக்கு? சிட்ரிக் ஆசிட். நீங்க கொஞ்சம் நாலேஜ் இருக்கு எனக்கு. ஐ அம் ஆல்சோ பயாலஜி. எல்லாம் இருக்கு. என்ன? ஒண்ணும் இல்ல. சிட்ரிக் ஆசிட் தான். இது ஆசிடா பேஸா? இங்க என்ன பயாலஜி கிளாஸ் மாதிரி இருக்கு. அது மாதிரி எவ்வளவு क्वेश्चन குதறக்குமா கேட்டுட்டே இருக்கீங்க, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சரி, இப்போ என்ன ஆசிட் சொல்லுங்க? ஆக்சாலிக் ஆசிட். சரி, ஓகே, அது லைட்டா மிஸ் சரி, ஆயிடுச்சு. ஏழைகளின் ஆப்பிள் என்னது? ஏழைகளின் ஆப்பிள் தக்காளி. பரவாயில்ல, நல்ல ஜெனரல் நாலேஜ் இருக்கு. கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. அப்பாடா, ஏதோ தப்பிச்சிட்ட. ஓகே ஓகே, நான் தான் சொல்லிட்டு தெரியுமே. இந்த மாதிரி தான் சொல்வீங்க. இப்போ வந்து நம்ம பேக் டு சிங்கிள் பசங்க ஷோக்கு வருவோம். வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஏன் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த ஷோல உங்களுக்கு பேரப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சா? அது நீங்க கேள்விப்பட்டீங்களா? எனக்கு என்னது தெரியும், அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி ரிஜெக்ஷன்லாம் ஒன்றும் இருக்காது. அது ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போதே இதுல யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பேர் ஆவாங்க, அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவாங்க. மற்றபடி எங்களை கொண்டு உட்கார வச்சுட்டு உங்களுக்கு கூட பிடிக்குமா, உங்களுக்கு கூட பிடிக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வேலை, பெண்டாருக்கு ஒரு வேலை, எங்களுக்கு ஒரு வேலை. இது எல்லாத்துக்கும் ஓகே ஆனவங்களை தான் கூப்பிடுறது. உங்களுக்கு வந்து இவங்க தான் பேர் ஆக போறாங்க முன்னாடி தெரிஞ்சிச்சு? தெரியாது. ஃபௌசி தான் ஆவாங்கன்னு தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேர் ஆகி அந்த செட்குள்ள போறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து எபிசோட் ஷூட் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு அந்த டைம்? கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து சின்ன கேமராலயே நம்ம நடிச்சிருக்கோம், பெரிய கேமரா, சுத்தி கேமரா. ஆமா, 13 கேமராவே. ஆனா நான் அதனால வரைக்கும் நான் 4 மாசம் ஷூட் போயிருக்கேன், அந்த 13 கேமராவை நான் பார்த்தது இல்ல. எங்கெங்க இருக்கு மிஞ்சி போட 4 கேமரா பார்த்திருப்பேன். அப்படியே அது கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. இப்போ ஒருவேளை ஃபௌசியை தாண்டி அதுல நிறைய பேர் வராங்கல்ல, இவங்க நம்மளுக்கு பேர் ஆனா நல்லா இருந்திருக்குமே, அப்படி ஏதாவது தோணி இருக்கா? தோணி இருக்கு. யாரு? நிரஞ்சனா அவங்க, அப்புறம் ஷில்பா. ஏன்னா ஷில்பா வந்து ஆடிக்கிட்டே இருப்பா. உங்களுக்கு உங்க வைபுக்கு செட் ஆயிடும். வைபுக்கு செட் ஆயிடும். நானும் ஆடிக்கிட்டே இருப்பேன் லூஸ் மாதிரி. அப்ப பெர்ஃபெக்ட்டா ஆடுவா, நான் லூஸ் மாதிரி ஆடுவேன். ரெண்டும் சேர்ந்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நிரஞ்சனா வந்து அவங்க பயாலஜி, அவங்க வந்து எம்பிரியாலஜிஸ்ட்.
ஓ ஆமா, ஸோ அதனால எங்களுக்குள்ள எஜுகேஷன் சம்மந்தமா மேட்ச் ஆகும். இந்த கான்வர்சேஷன்லாம் கான்வர்சேஷன் போகும்போது மேட்ச் ஆகும். அது மாதிரி அவங்க வந்து ரீல் பண்றதுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பயாலஜி நல்லா வந்து ஒர்க் ஆகணும், கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒர்க் ஆயிருக்கா உங்களுக்கு இல்ல, நிரஞ்சனா? நான் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் வீக். அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். பயாலஜி டீச்சரா இருந்தா பத்தாது, கெமிஸ்ட்ரி நல்லா வேணும்ல. ஆமா வேணும். சரி, உங்களோட கெமிஸ்ட்ரி சொல்லுங்க. என்னோட கெமிஸ்ட்ரியா? என் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சு இப்ப யாராவது ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கு? பாத்துட்டு இருக்கவங்க கேட்பாங்க இல்லையா? ஒரு பிரோஜனமும் இல்லை, ஒரு யூஸும் கிடையாது. இப்போ உங்களுக்குன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்க கேர்ள் ஃபேன்ஸ்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நமக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. இல்ல அப்படிலாம் இல்லை. அது வந்து அந்த ஷோ தானே, நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு, நம்மளோட டேலண்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க, அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ நிறைய எபிசோட்ஸ்ல வந்து பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ஃபௌசி பிளாக்கி ஸ்டார் கல்யாணம் அப்படிதான் யூடியூப்ல வருது. எங்க வந்து பாக்கலையா நீங்க? நான் ஒன்னும் பார்க்கல, காட்டுங்க பாப்போம். நான் இப்போ எடுத்து காட்டு, ஒரே ஃபுல்லா தம்ப்நெயில் அப்படிதான் போட்டுருக்காங்க. அடுத்து ஃபௌசி ஷோ முடிந்ததும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமா அப்படின்னு போட்டுருக்காங்க. நீங்களே பண்ணி வச்சிருவீங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது உண்மையா பொய்யா? பொய் தான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் அவங்களோடவே சேர்ந்து டிராவல் பண்றீங்க. ஏங்க 6 மாசம் ஒருத்தங்க கூட பேசிருந்தாங்க, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம், ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன் ப்ளீஸ். நீங்க இததான் கேட்க வரீங்கன்னு தெரியுதுல்ல, அதான். அப்படி எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு பட்டர்ஃப்ளைஸ்லாம் உங்களுக்கு வந்தது இல்லையா? ஒரு பொண்ணு நம்மளோட சேர்ந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்க, நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் பண்றீங்க, நிறைய வந்து ரீக்ரியேட் பண்றீங்க, அப்படிலாம் இருக்கப்போ ஏங்க அது ஒர்க்குங்க. ஒரு வாட்டி கூட ஒரு ஆசை, ஓகே மேபி இவங்க நம்மளுக்கு ரியலா பார்ட்னரா வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சதே இல்லையா? நினைச்ச உடனே நடந்துருமா? நான் அப்படிலாம் பண்ணக்கூடாது நினைச்சீங்களா? இல்லையா? நான் நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அது அப்படியே ஜஸ்ட் மூவ். எப்பெல்லாம் நினைச்சிருக்கீங்க? எந்த ரவுண்ட் வரப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு? பேர் ஆகும்போது நினைச்சிருக்கேன். அப்போ நினைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பேர் ஆகுறப்போ. பேர் ஆகும்போது அந்த ஒரு ஜவுளி கடையில நாங்க ஆக்ட் பண்ணிருப்போம், அப்ப நினைச்சிருக்கேன். ஆக்சுவலி அந்த ஜவுளி கடையில் நீங்க போனப்பதான் அவங்க ஒரு இடத்துல அழுதுருப்பாங்க. சோ அந்த டைம் உங்களுக்கு எமோஷனலி கனெக்ட் ஆச்சு? எஸ், அதான் நான் சொல்றேன். நல்லா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே தோணும், அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம வந்து ஒரு கண்டஸ்டன்ட், நம்மளுக்குள்ள இந்த லிமிட் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா? பார்த்த பொருள் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது, அதை எடுத்துக்கணும்னு விருப்பப்படக்கூடாது அப்படி. ஆனா அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? மேபி இல்ல சொல்லதெல்லாம். அது எப்படிங்க அவங்க சொல்ல முடியும்? அவங்க ஆர்டிஸ்ட், அவங்க கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி ஓகே, நீங்க பேர் இல்ல, எப்படி கேட்டாலும் இல்லன்னு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து இப்ப ரியலா பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. லைக் ராவணன் ஆஷா, சாந்தினி குமாபட்டி, இவங்க எல்லாம் சொல்றாங்க. அங்க 8 பேருமே அப்படி சொல்லிட வேண்டியதானே? மெயினா இவங்க 2 பேர் ரொம்ப சொல்றாங்களே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க தான் சொல்லிட்டு தெரியுறீங்க. நாங்க சொல்லுங்க, வெளி உலகம் அப்படி சொல்லுது. சொல்றதெல்லாம் உண்மையாயிருமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே சும்மா தான். அது ஒரு, நான் சொன்னல, கண்டஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் 2 பேருக்கும் ஒர்க் என்ன. அது இப்ப ஷோ ஹிட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? பாப்புலர் ஆகணும், பாப்புலாரிட்டி வேணும். சோ அந்த மாதிரி தான். ஓகே சரி. சிலருக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஜோடி வந்து பிடிச்சு போகும். இப்போ வந்து விஜய் சார் சிம்ரன் பேர் எல்லாருக்கும் பிடிக்கும். சோ அந்த மாதிரி இந்த ஷோல வந்து அவங்களோட பேர் வந்து பிடிக்கும், அந்த மாதிரி தான். ஓகே, மேபி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க செட்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். அப்படியே என்ன அப்படியே கோத்துட்டு அப்படியே பத்தி அகத்திட்டு போட்டுறணும். இங்க பொரியறதுக்கு முன்னாடி நான் பொரிஞ்சிடணும், அதானே உங்க எண்ணம்? இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் தான். அப்படி ஒண்ணு வேண்டாம், நான் இந்த விளையாட்டுக்கு வரல. இல்ல நீங்க, நான் என்ன சொல்றேன் வந்து, நம்ம சொல்லவே வேண்டாம்னு சொல்றேன். நான் சொல்றப்பவே வந்து இது வந்து பொதுவான கருத்து, பிளாக்கி ஸ்டாரோட தனிப்பட்ட கருத்து இல்ல, நம்ம பதிவு பண்ணிடுவோம். நீங்க கருத்துன்னு போட மாட்டீங்களா? பிளாக்கி ஸ்டார் எப்படி சொன்னா நீங்க அப்படித்தான் தம்ப்நெயில் வைப்பீங்க. நான் வரல இந்த விளையாட்டுக்கெல்லாம், எனக்கு தெரியாது. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய யாராவது கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நான் போய் டான்ஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க என்ன சொன்னாலும் அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி நீங்க சொல்றதுனால. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு சில பேரை பாக்குறப்போ ஒருவேளை இவங்க ரியல் பேரோ அப்படின்றதுலாம் தோணி இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து இவர் டாட்டூ எல்லாம் வர போட்டாரு, யாரு? ராகவேந்திர பிரணிகா. சோ அதெல்லாம் பாக்குறப்ப வந்து எப்படி ரியல் இல்லன்னு எப்படி நம்புறது? எல்லாமே இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஷோவை பத்தியே உங்களுக்கு ஐடியாவே இல்ல. நீங்க என்னத்தையோ ஒரு நாடகம் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நாங்க பொதுமக்கள், எங்களுக்கு புரியாது இல்ல. அந்த ஷோ என்ன அப்படின்னா, ஒரு பையனை வந்து க்ரூம் பண்றது. ஓகே, க்ரூம் பண்ணி பொண்ணுக்கு பிடிச்சது மாதிரி மாத்துறது. அதுல அந்த அவங்க ஏன் டாட்டோ பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒருவேளை அந்த பையனுக்கு பிடிச்சு போயிருக்கு வேற ஒரு பொண்ணு, அந்த மென்டாரா இல்ல, அப்ப அந்த பிள்ளை பேரை போட்டா அந்த பொண்ணு கொச்சுக்காதா? மென்டார் இது வந்து ஷோ. ஓகேவா? அந்த ஷோல அந்த பையன் வந்து இவ்ளோ க்ரூம் ஆயிருக்கான், அந்த பொண்ணுக்காக இவ்ளோ பண்ணுவான் அப்படிங்கறத இந்த மென்டார் கிட்ட என்ன பண்றான்னா டெமோ பண்றான்.
டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்லி. அது பெர்மனன்ட் டாட்டூ. பெர்மனன்ட் டாட்டூ வரனால பிரணிக்காக பக்கத்துல ஏதாவது அழைச்சாங்குளிச்சான் ஏதாவது மாத்திக்கலாம். ஆக மொத்தம் நீங்க கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டீங்க அப்படிதானே? நான் உண்மையை சொல்லிட்டு தான் இருக்கேங்க, நீங்க தான் வாயை புடுங்குறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு பிராங்க் பண்ண போறோம். அது யாருக்கு? ஃபௌசிக்கு. ஓ சூப்பர். ஓகே, பிராங்கோட கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ஷூட் பண்ண போறோம், ஒரு மேரேஜ் சீக்வன்ஸ் மாதிரி, அதுல தாலி கட்டுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒன்று பண்ண போறோம். அதுக்கு பிளாக்கி ஸ்டார்ட்ட கேட்டோம், அவர் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அப்படின்னு கேட்க போறோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். என்ன சொல்லணும் அதே தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே எதிர்காலம்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து எனக்கு ஒரு மென்டார், நான் வந்து ஒரு கண்டஸ்டன்ட், அவங்க என்ன க்ரூம் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே பதில தான் அவங்கள சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கால் பண்ணுவோமா? கால் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ. யா டெல் மீ. ஹாய் மேம், திஸ் இஸ் தமிழ் பிரியா, கலாட்டாலேருந்து பேசுகிறேன் மேம். மேம், இப்போ வந்து நம்ம ஒரு ஆல்பம் ஷூட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு வி ஆர் பிளானிங் மேம். ஸோ எப்படின்னா வந்து லைக் ஒரு மேரேஜ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங் ஷூட் மாதிரி வி ஆர் பிளானிங் மேம். ஸோ அது ரிகார்டிங் இது வந்து நான் இவங்கக்கிட்ட பேசியிருந்தேன், லைக் பிளாக்கி ஸ்டார் அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைக் மேரேஜ் சீன்ஸ் அந்த சீக்வன்ஸ்லாம் வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேவா மேம்? நம்ம அந்த மாதிரி பண்ணலாமா? அப்படின்னா என்ன சீக்வன்ஸ்? இல்லை மேரேஜ் சீக்வன்ஸ் நம்ம இப்போ ஒரு சாங்க்கு ஷூட் பண்ணுவோம்ல மேம், ஒரு ஆல்பம் சாங் மாதிரி, லைக் அந்த மேரேஜ் கெட்டப்பில் வந்து ஒரு தாலி கட்டுற மாதிரி சும்மா ஒரு சாங் அந்த மாதிரி, லைக் இவங்க பிளாக்கி ஸ்டார் அவங்களோட பண்ணலாமான்னு சொல்லிட்டு மேம். இல்ல ஆக்சுவலா அவருக்குமே அது கம்ஃபர்டபுள் கிடையாது, எனக்குமே அது கம்ஃபர்டபுள் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி டீமுக்குள்ளே கிடையாது. ஓகே ஓகே, எனக்கு செட் ஆகாது. ஓகே மேம். ஓகே மேம், எங்க ஜாலியா பேசுற மாதிரி ஜாலியா இருந்தா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நாங்க எவ்வளவு வேணா ஜாலியா பேசுவோம். பட் இந்த டீமுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ஏதோ செட் ஆகுது. அவருக்கும் அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்மே கிடையாது, எனக்கும் அந்த மாதிரி அவர்கிட்ட என்ன கிடையாது. ஃபௌசி, ஏய் நான் சொன்ன இதே பதில தான் நீங்களும் சொல்லிருக்கீங்க. மேம் சாரி மேம், இட்ஸ் a prank மேம். நான் தான் சொன்னல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்கன்னு சொல்லலையா? ஆக்சுவலி அவங்க கரெக்டா இதுதான் நீங்க சொல்வீங்க, நான் சொன்ன இதை தான் நாங்க பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம். நீங்க என்ன பதில் சொல்வீங்கன்றத அவர் கரெக்டா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. எப்படி? அதுதான் நாங்க கரெக்டான மென்டார் அண்ட் கண்டஸ்டன்ட். வெரி குட். Thank you ஃபௌசி, thank you so much. சாப்பிட்டீங்களா? இப்பதான் பஜ்ஜி சாப்பிட்டேன். ஓ அப்படியா? நான் இங்க வந்து அப்பெல்லாம் பன்னீர் சமைச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். வீட்ல இருக்கீங்களா? இங்க ஷோ பண்றதுக்காக வந்தேன். அதான் ஓகே. ஆமா ஓகே, thank you so much. இந்த புரிதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தெரியாதா? இல்ல நான் 100% நான் உங்ககிட்ட இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் இதே பதில் தான் அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான், அதான் நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம சிரிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு எவ்வளவுக்குனாலும் ஆடுறதுக்கு பாடுறதுக்கு ஓகே, அன்கம்ஃபர்டபுளான சோனுக்கு நாங்க போகவே மாட்டோம், அவ்வளவுதான். ஓகே, thank you ஃபௌசி, thank you, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, எஸ் மேம், thank you மேம், thank you மேம். தேங்க் யூ so much. எப்படிங்க கணிப்பு வந்து துல்லியமா இருக்கே? என்ன பத்தி தெரியும், நாங்க வந்து அப்படியே ஒரு ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப இது பண்ணிக்க மாட்டோம். ஆனால் ரெண்டு பேருக்குமே நல்ல வெல் விஷர். நான் அவங்களுக்கு நிறைய ஐடியா கொடுப்பேன், அவங்க எனக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க, அப்படி. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். ஓகேண்ணா, நம்ம வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம், பாவம் இந்த பண்ணி ரொம்ப நேரமா நமக்காக வெயிட் பண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு. ஸோ போடலாமா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன காஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். சூப்பர், பார்த்து. காஞ்சிருச்சு, போடுவோமா? போடலாமா? இல்லை அப்படி எல்லாம் சுருட்டி மடக்கி இப்படி தானே? ஆமாம், பஜ்ஜி போடுவோம்ல வீட்டில், அதே ஃபார்மேட் மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க. பஜ்ஜி மாவு இப்படியா இருக்கும் உங்கள் வீட்டில்? இந்த கலரில் இருக்கோங்க. எப்படி ஆரச்சமோ அப்படிதான் இருக்கும். கரெக்டா? கரெக்ட், போடுங்க. இப்போ வீட்டில் நீங்கள் குக்லாம் பண்ணுவீங்களா? ஆமாம் பண்ணுவேன். உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னது நீங்கள் குக் பண்ணுறது? இப்போ அதுக்கே நிறைய வந்து கமெண்ட் சொல்றாங்க, நீங்க என்ன இதை வந்து கொதிக்க வைக்கல, எல்லாம் பச்சையா போடுறீங்க, அப்படி போடுறீங்க, இப்படி போடுறீங்கன்றாங்களே. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க ஒவ்வொருத்தங்க வீட்டில் சமையல் பண்ண மாதிரியே நம்ம பண்ண முடியும், நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படி தான் நம்ம பண்ண முடியும். இது கிட்ட கொண்டு போகும்போதே பயமா இருக்கு. ஒன்னாக வடிவேல் ஒரு படத்துல ஃபிங்கர் சிப்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் இன்னும் கோவத்துல முக்கி விட்டுறாதீங்க கையை. இப்போ வரைக்கும் அந்த ஐடியா தோணவே இல்லை, அப்புறம் என்னென்ன அப்படின்ட்டு என்ன பண்ணி
நான் அப்படி சமர்ந்து பிடிச்சி நானும் வச்சிருவேன். சரி, இப்போ வந்து நீங்க ரொம்ப மெச்சூர்டா அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து உங்க வென்டாரு அப்படின்லாம். ஆனா இப்போ ஊர்ல பாக்குறவங்க, நம்ம வீட்ல இருக்க அம்மாக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ, ஏன்பா அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாமேப்பா அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல? அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ஒருத்தர் கூட சொல்லலையா? நீங்க தான் சொல்றீங்க இன்டர்வியூ எடுக்கிறங்கிற பேர்ல. ஊர்ல யாராவது ஒருத்தர் கூடமா சொல்லல? ஒருத்தரும் சொல்லல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பிள்ளையும் ஓகேப்பா, ஏன்னா உங்க வீட்டுக்குலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஷோ அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு எங்களுக்கு அறிவு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. என்ன பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். என்னங்க ஒரு பேச்சுக்காச்சும் அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே? நீங்க சந்தோஷப்படுறதுக்காக நாங்க போய் சொல்ல முடியுமா? சரி, ஓகே. இது என்ன கதையா இருக்கு? இல்ல உங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஊருக்கு வந்த எபிசோட்லாம் பார்த்தோம்ல. ஆமா, சோ பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இந்த பிள்ளையும் மருமகளா வந்தா நல்லா இருக்கும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லல. சொல்லல. அப்போ ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீங்க சமையல் பண்ணிட்டு இருந்தீங்களா சேர்ந்துருந்து, அப்ப நம்ம 2 பேரும் பேருன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லணும்? எங்க இது ஒரு ஷோ ஒரு எபிசோட் பண்ணது குத்தமாங்க? ஒருவேளை இந்த episode நல்லா ஹிட் அடிச்சிட்டுன்னா ஒரு வேளை ஹிட் ஆகணும் இந்த ஷோ. சரி, அப்ப ஹிட் ஆகும்போது இன்னொரு ஆங்கர் கேட்பாரு, அங்க சமையல்ல வந்து உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க வீட்டுல ஒரே வீட்டுல இருந்து எப்படி நீங்க சமைக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றோம்? சொல்லுங்க சொல்லுங்க. இங்க அது வேற, இது வேற. அதே மாதிரிதான் அந்த பொண்ணுங்களுக்கு இப்போ இருக்கும். வந்து நான் வந்து இப்போ ஆங்கரா கேட்கணுமா வேணாமா கொஸ்டின்? இந்த மாதிரி குதர்க்கமா கேட்க வேண்டாம். என்ன இது ஏதாவது பூந்தி போட போறீங்களா? இப்படிலாம் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம். சரி பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றது? இப்போ நான் என்ன சொல்றது? என்ன சொல்றது அந்த மாதிரி. சரி கேட்கலாம். கை கொள்ளிட்டோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா.